என் தங்கப்பிள்ளையே, தைப்பூச பௌர்ணமியினுடைய விடியல் பொழுது இந்த வராகி என்னுடைய நெற்றி குங்குமத்தை நான் உன்னை தொடச் சொன்னதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்கான நேரம், உனக்கான வாழ்க்கை இது. எப்பொழுதும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம். நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் சரியாகவே உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நினைக்கும் காலம் இது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் இந்த வராகியானவள் கணித்துவிட்ட பிறகுதான் உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது, நான் இருந்து உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த நினைக்கும் பொழுது, இவை அத்தனையிலும் இருந்தும் நீ மீண்டு வரும் எல்லா விஷயங்களிலும் முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். தெய்வத்தின் அன்பு உன்னை தேடி வருவதை எப்பொழுதும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நான் இருப்பது உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. வராகியானவள் பௌர்ணமி நாளில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட தருணத்தை வாழ்க்கையில் ஒருபொழுதும் உன்னால் மறக்கவே முடியாதபடிக்கு உனக்கான அதிர்ஷ்டங்களை எல்லாமும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க நிறுத்திவிட்டேன். இந்த தாயினுடைய அன்பிற்கு எப்பொழுதுமே நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நான் என் பிள்ளைகளை பணக்காரனா ஏழையா, அவனிடம் இருக்கிறதா இல்லையா என்று எல்லாம் பார்த்து பழகுவது கிடையாது. உண்மையாகவே எந்த ஒரு பிள்ளை நலிவடைந்திருக்கிறதோ, எந்த ஒரு பிள்ளை கஷ்டத்தில் இருக்கிறதோ அந்த பிள்ளையை தேடித்தான் நான் செல்கிறேன் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, எப்பொழுதுமே பணம் என்ற ஒன்றை வைத்து மற்றவர்களை எடை போடக்கூடாது. அப்படி ஒருவரை எடை போட்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து இந்த வாழ்க்கை பல கஷ்டங்களையும் பல கவலைகளையும் கடந்து உனக்கு நல்லதை நடத்த வந்திருக்கும். நீ பலவிதமான புரிதல்களோடு சுற்றி திரிந்து உன்னை ஆட்டி படைக்கும் நேரங்களை எல்லாமும் நீ உணர்ந்து தெரிந்து, இனி உனக்கு என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் நீ பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும்படி தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு அதிசயங்கள் நடக்கும். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு பல ஆச்சரியங்களும் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு உன்னை தொடரும் இந்த தெய்வம் எப்பொழுதும் உனக்கான வெற்றி பொழுதை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். என் குழந்தையே, வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு செய்து கொடுக்கும் ஒவ்வொரு சத்தியத்திலும் உனக்கானவற்றை நான் நிச்சயமாக உனக்கு மீட்டு கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். உன்னை எங்கும் நான் தத்தளிக்க விட்டு விடுவது கிடையாது. எந்த இடத்திலும் உன்னை நான் கலங்கடிக்க விடுவது கிடையாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் தாண்டி என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நீ சரியாக கவனித்தால் மட்டுமே இந்த விஷயங்களை எல்லாமும் உன்னை சரியாகவே நினைக்க முடியும். சரியான புரிதல் என்ற ஒன்று நமக்குள் இல்லாத வரை இனி ஒருபொழுதும் நாம் எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்கக்கூடாது. பௌர்ணமி முழுமையான நாள். இந்த நாளில் பௌர்ணமி நில ஒளியின் வெளிச்சத்தை போல உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்லபடியாக எல்லாமும் பிரகாசமாக மாறும். உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும். நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய நன்மைகளும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த பொழுதிலும் நீ என் மீது கொண்ட உன்னுடைய அன்பை மட்டும் விட்டு விடாதே. பணம் என்ற ஒன்று இருக்கிறதோ இல்லையோ, பணம் இருந்தால் இங்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உன் கைகளில் என்ன வந்து சேர்ந்திருக்கிறதோ அதை வைத்து மகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். என் குழந்தையே, பணம் இருக்குமிடம்
வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடம். பணமில்லாத இடம் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் ஓரிடம் என்பதனை மறந்து விடாதே. எடுத்துச் செல்லும் எல்லா நிலைகளிலும் நீ மேலும் மேலும் உன் வெற்றியை அங்கே பதிவு செய்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, இந்த தாயினுடைய முழுமையான அரவணைப்பு உனக்கு எப்பொழுதும் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிலும் எப்பொழுதும் நமக்கான விஷயங்களை நாம் தேடி தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் விரும்புவது போல நமக்கு எல்லாமும் நடக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனையிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அத்தனை விஷயங்களிலும் உன்னை காத்திடுக்க நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். காரணமில்லாமல் எதையும் இங்கு நடத்திவிட வேண்டிய அவசியமில்லை. தேவையில்லாத எந்த புரிதல்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு முழுமையை கொடுக்கப் போவதும் இல்லை. உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க உனக்கு மனநிறைவை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்கு. என் பிள்ளையே, எப்பொழுதும் போல உன் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்கள், அதாவது இந்த வாழ்க்கையில் உனக்குள் தோன்றுகின்ற சில கனவுகள், ஒவ்வொரு கனவுகளும் வித்தியாசமானவை. ஒவ்வொரு கனவுகளும் அதன் முடிவுகளை என்னவென்று பெற முடியாத வாழ்க்கை. இப்படியாக வாழ்க்கை என்றால் பொதுவாகவே மாறிக்கொண்டேதான் இருக்கும். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இப்படியே இருந்துவிடப் போவதில்லை. இந்த நிலையும் கடந்து போகும் என்று சொல்வது போலத்தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து போய்கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை தேடி வருவதும் உன்னை அன்பான வார்த்தைகளால் அரவணைப்பதற்கும் முக்கியமான காரணம் இருக்கின்றது. என்னவென்றால், நான் உன்னை முழுமையாக அனுபவிக்கிறேன் என்றால் நீ நிச்சயமாக உனக்கான வெற்றியில் நீ உறுதிப்படுத்தி உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அம்மா சொன்னது போல உனக்கு வெற்றியின் பாதை சரியாகத்தான் இருக்கின்றது. எந்த கரடு முரடோ முட்களும் இல்லாமல் தெளிவாகத்தான் இருக்கின்றது. பயணிக்க வேண்டிய பொறுப்பு முழுக்க முழுக்க உன்னுடையதாக இருக்கும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் தவிர்த்து உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையினுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவினை கொடுப்பது நான் அல்லவா? ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் தீர்வுகளை கொடுப்பது நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் வார்த்தைகளை நம்பாமல் தான் உன்னால் சென்றுவிட முடியுமா? இன்று இது போன்ற நாளில் தெய்வத்தினுடைய ஆசிகளை பெறுவது என்பது ஒன்றும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இன்று நடக்கும் எல்லாவற்றிலும் நான் நன்மைப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும். உனக்கான நன்மைகள் எல்லாமுமே நடக்கும். இந்த வாழ்க்கையும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளையே, இன்று எல்லோருமே கந்தனை எண்ணி இருப்பார்கள். ஏனென்றால் தைப்பூச நாள் அல்லவா? இந்த தைப்பூச நாளினுடைய இந்த விடியலில் நிச்சயமாக கந்தனை மனதில் நினைத்து அவருக்காக பூஜைகள் செய்து விரதமிருந்து வழிபாடு செய்யும் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையானது அதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஆச்சரியமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நேரங்கள் என்னவென்பது எல்லாமும் உனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் கைகூடி வந்து விட்டது. என் குழந்தையே, அதிர்ஷ்ட நேரம் என்பது எல்லோருக்கும் எப்பொழுதும் கிடைத்து விடுவதில்லை. அது கிடைக்கும் பொழுது அதனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கான ஒவ்வொரு நொடியையும் நாம் நம் வசமாக்கி கொள்ள வேண்டும். எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி
நமக்கு நடக்கும் அதிசயங்களை நாம் கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று இந்த தேதி 1/2/2026. உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல உண்மைகளை அதை உனக்கு எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் ஒருபுறம் இருக்க, நாம் விரும்பியது எல்லாமும் நமக்கு எப்பொழுதும் சரியாக நடக்க, நாம் நினைத்தது அத்தனையிலும் நாம் விரும்பிய மகிழ்ச்சி என்பது மனத்தெளிவோடு கிடைக்க என்று சொல்லி இவை எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக ஏமாற்றி கொண்டிருக்கும் இந்த காலம் இனி எதற்கும் நீ தலை நிமிர்ந்து ஒவ்வொரு செயல்களையும் செய்து விட்டாயானால் உன்னுடைய வெற்றியை பெறாமல் நீ எங்கும் செல்ல மாட்டாய். உனக்கான நேரங்கள் இனி உன்னை எப்பொழுதும் நிச்சயமாக வழிநடத்தி செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லது நடக்கும். நான் வருகின்ற நேரம் எப்பொழுதும் உனக்கான நிம்மதி பிறக்கும். இந்த தெய்வம் இன்று தன் நெற்றி குங்குமத்தை உன்னை தொடச் சொல்லி உனக்கு ஒரு வாக்கு தருகிறது என்றால் நீ செய்த அதிர்ஷ்டம் என்னவென்று உனக்கு புரிகிறதா? நீ செய்த பாக்கியம் என்னவென்று உனக்கு தெரிகிறதா? இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு என்னவெல்லாம் நடத்துகிறது என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறதா? நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உனக்கு ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னால் முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் இருப்பதை நீ உணர்ந்திருப்பது நிச்சயம் என்றால் இந்த அதிர்ஷ்ட நேரத்தில் உன்னிடம் நான் பேசிக்கொண்டிருப்பதில் உனக்கு நிச்சயமாக எந்த கேள்விகளும் வராது. அம்மாவின் அன்பை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த காலமும் நேரமும் உனக்கு நல்ல மாற்றங்களை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதும் நான் உனக்காகவே உன் முன்னால் வந்து நிற்கிறேன். எப்பொழுதும் இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நடத்தி கொடுக்கிறேன். நான் இருந்து உனக்கு உருவாக்கி தரும் இந்த விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எதையுமே தொலைத்து கொண்டிருக்காமல் உனக்கான நேரங்கள் அத்தனையையும் நான் முன்னின்று உனக்கு உருவாக்கி கொடுக்க வரும் பொழுது அதிலிருந்து எது நல்லது என்பதனை நீ தெரிந்து பெற்றுக்கொண்டாயானால் அது போதும். எதையுமே நாம் சுலபமாக இழந்துவிடக்கூடாது. பல முயற்சிகளுக்கு பிறகு, பல போராட்டங்களுக்கு பிறகு ஒன்று உன்னை விட்டு செல்கிறது என்றால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? எந்த விஷயத்திற்கு பின்னாலும் ஒரு காரியம் நடக்கும் அல்லவா? அது போலத்தான் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ மீட்டெடுக்க வேண்டும். உன் வாழ்க்கையை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் இந்த வாழ்க்கையை என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் அடிக்கும். என் குழந்தையை, செய்ய நினைக்கின்ற காரியங்களை சரியாக நீ செய்து விட்டால் அது போதும். இனி ஒவ்வொன்றுமாக உனக்கான பதிலை கொடுக்க வரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க இருக்க எப்பொழுதும் உன்னை பற்றி ஓர் அதிசயம் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகியானவளை பௌர்ணமி நாளில் கண்ட என் குழந்தைக்கு நிச்சயமாக அவர்களினுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்க காத்திருக்கிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது. இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல. அம்மா சொல்லும் பொழுது கேட்பதற்கு எளிமையாகத்தான் இருக்கும். ஆனால் இவையெல்லாம் நடக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக புரியும். இவர்கள் நடத்துவதை எல்லாமும் உன்னால் எக்காலத்திலும் சரியாக பெற்றிட முடியும். நீ எத்தனை எத்தனை சோதனைகளை கடந்து வந்தாய் என்பது உன் தாய் நான் அறிந்த உண்மை. எத்தனை வேதனைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதும் நான் அறிந்த உண்மை. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் இனி அறிந்து கொண்டு வாழ வேண்டியது நான் இருக்கும் என்னுடைய இந்த நம்பிக்கை கொண்டு நீ பெறுவதாகும். உனக்காக வரக்கூடிய இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகியினுடைய அன்பிற்கு எப்பொழுதும் ஈடு இணை என்று எதுவும் இல்லை.
நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களில் ஒருபொழுதும் எந்த மாற்றங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வத்தின் நெற்றி குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியம் எல்லோருக்கும் கிடைத்து விடாது. இந்த பௌர்ணமி நாளில், தைப்பூசத்தின் அதிர்ஷ்ட நாளில் உனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை நீ விட்டுவிடக் கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். அதிசயம் நடக்கும் நேரம். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் முன்னிறுத்தி உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடப்பதை நீ உணர்ந்து கொண்டு வாழ பழகிவிட்டால் அது போதும். இனி எந்த நிலையிலும் உனக்கான தேவைகள் உன்னை தொடரும். எந்த நிலையிலும் உனக்கான வெற்றியும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கையோடு இரு, என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். தைப்பூசம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.